சரவணன் டெலிவரி கொடுக்கச் சென்ற இடத்தில் ஒரு முதியவர் குளிர்பான பாட்டில்களை அடுக்க முடியாமல் சிரமப்படுவதை பார்த்து மனிதாபிமானத்தோடு அவருக்கு உதவி செய்கிறான். அந்த முதியவர் நன்றிக்கடனாக ஒரு குளிர்பானத்தை அன்போடு கொடுக்க அதை மறுக்க முடியாமல் சரவணன் குடிக்கிறான். ஆனால் அடுத்த சில நிமிடங்களிலேயே அவனுக்கு தலை சுற்றல் ஏற்பட்டு மயங்கி விழுகிறான். உண்மையில் அந்த முதியவர் மயிலின் அப்பா மாணிக்கம்தான். தன் மகளின் வாழ்க்கைக்காக அவர் திட்டமிட்டுச் செய்த இந்தச் செயலால் மயங்கிய நிலையில் இருந்த சரவணனை ஒரு ஆட்டோவில் ஏற்றி தன் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறார். மயில் பதற்றத்தோடு என்னாச்சுன்னு கேட்க மாணிக்கம் நடந்ததைச் சொல்லி, உனக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ் இதுதான். அரை மணி நேரத்துல அவருக்கு மயக்கம் தெளிஞ்சிடும். அதுக்குள்ள உன் நியாயத்தைச் சொல்லி அவர் மனச மாத்தப்பாரு என்று கூறிவிட்டுச் செல்கிறார். மயில் மயக்கத்தில் இருக்கும் சரவணனை தன் அறைக்கு அழைத்துச் சென்று படுக்க வைக்கிறாள். சிறிது நேரத்தில் கண் விழிக்கும் சரவணன் தான் மயிலின் வீட்டில் இருப்பதை உணர்ந்து கடும் அதிர்ச்சியடைகிறான். தன்னை ஏமாற்றி தூக்க மருந்து கொடுத்து கடத்தி வந்ததற்காக மயிலையும் அவளது குடும்பத்தையும் கடுமையாகச் சாடுகிறான். எல்லாமே ஃப்ராடு வேலைதானா? உன் குடும்பமே இப்படித்தான் பிளான் பண்ணுவீங்களா என்று கோபத்தில் கத்துகிறான். மயில் அவன் காலில் விழுந்து கெஞ்சுகிறாள். தன் அம்மா சொன்ன பேச்சை கேட்டு தெரியாமல் தப்பு செய்துவிட்டதாகவும், கோர்ட்டில் பொய் சொன்னது, வரதட்சணை கொடுமை வழக்கு போட்டது என எல்லாவற்றிற்கும் மன்னிப்பு கேட்கிறாள். இனி அம்மாவோடு கூட பேச மாட்டேன், காலேஜுக்கு போய் மேல் படிப்பு படிக்கிறேன், வழக்கை வாபஸ் வாங்குகிறேன் என்று பல வாக்குறுதிகளை தாராளமாக அள்ளி வீசுகிறாள். ஆனால் சரவணன் எதற்கும் மசியவில்லை. நீ கேஸை வாபஸ் வாங்கினால் போன மானம் திரும்பி வந்துடுமா? என் தங்கச்சி வரைக்கும் ஸ்டேஷனுக்கு இழுத்தீங்களே, அதெல்லாம் எப்படி மறக்கும் என்று சீறுகிறான். அவனது ஒவ்வொரு கேள்விக்கும் மயில் பதிலளிக்க முடியாமல் திணறி, நீங்க என்னை ஏத்துக்கலனா இப்பவே உயிரை விட்டுடுவேன் என்று தற்கொலை மிரட்டல் விடுக்கிறாள். இதைக் கேட்டு இன்னும் ஆத்திரமடையும் சரவணன், கடத்திட்டு வந்து ரூமுக்குள்ள வச்சு டிராமா பண்றீங்களா? நீ என்ன வேணா பண்ணிக்கோ, உன்னை விட்டு பிரியறதுல நான் உறுதியாயிருக்கேன் என்று கராராகச் சொல்கிறான். மயில் அடுத்து, என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா என்று கேட்க சரவணன் விரக்தியில, இதுவரைக்கும் நான் அப்படி யோசிக்கல, ஆனா நீ இவ்வளவு தூரம் வைத்தெரிச்சல் படுறத பார்த்தா உனக்காகவே நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேன் என்று பதிலடி கொடுக்கிறான். மயிலின் குடும்பம் செய்த பணத்திருட்டு, கடை விவகாரம், பொய்கள் என அனைத்தையும் வரிசைப்படுத்தி காட்டும் சரவணன், இனிமேல் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாலும் நீ உண்மையா இருக்கையா இல்ல பொய்யா இருக்கையான்னு ஒவ்வொரு நிமிஷமும் சந்தேகப்பட்டு என்னால வாழ முடியாது என்று கூறிவிட்டு கதவை திறக்கும்படி சத்தம் போடுகிறான். மயிலின் அத்தனை போராட்டங்களும் கண்ணீரும் சரவணனின் கல்லான மனதை மாற்ற முடியாமல் தோற்றுப் போகின்றன. சரவணன் அத்தனை ஆவேசமாக கத்தியும் மயில் பின்வாங்கவில்லை. கதவை மறித்து நின்று கொண்டு, என்னை தள்ளி விட்டுட்டு வேணா, நீங்க வெளியே போங்க மாமா, ஆனா நான் சொல்ல வர்றதை கேட்காம நீங்க போகக்கூடாது என்று பிடிவாதமாகச் சொல்கிறாள். சரவணன் எள்ளலாகச் சிரித்துவிட்டு, இன்னும் என்ன இருக்கு பேசுறதுக்கு? இவ்வளவு நேரம் நீங்க பண்ணின அசிங்கத்தை பத்தி பேசணும், இப்போ என்னை கடத்திட்டு வந்ததை பத்தி பேசுறோமா? இதுக்கு மேல உன் முகத்துல முழிக்கவே எனக்கு பிடிக்கல என்று முகத்தை திருப்பிக் கொள்கிறான். மயில் விடாமல், நானும் எங்க அம்மாவும் தப்பு பண்ணது உண்மைதான் மாமா, அதுக்காக மொத்த வாழ்க்கையையும் இப்படி பலி கொடுக்கணுமா? நான் உங்ககிட்ட வாழணும்னு ஆசைப்படுறது தப்பா? ஒரு மனுஷியா எனக்கு ஒரு வாய்ப்பு தரமாட்டீங்களா என்று விம்மி விம்மி அழுகிறாள். அவள் அழுவதை பார்த்து சரவணனின் மனதுக்குள் ஒரு கணம் இரக்கம் எட்டி பார்த்தாலும் தன் குடும்பம் பட்ட அவமானங்களுடனே ஞாபகம் வருகின்றன. வாய்ப்பா? நீ கேட்ட வாய்ப்பையெல்லாம் அப்பவே கோர்ட்டுல மாமியாரோட சேர்ந்து வழக்கா மாத்திட்ட. இப்போ வாய்ப்பு கேக்குற? உனக்கு தெரியுமா மயில், நீ போட்ட அந்த பொய் கேஸால எங்க அப்பா தெருவுல தலைகுனிஞ்சு நிக்கிறாரு. என் தம்பிங்கெல்லாம் வேலைக்கு போற இடத்துல பதில் சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. இதையெல்லாம் மாத்த உன்னால முடியுமா என்று ஆவேசமாக கேட்கிறான். மயில் சட்டென்று, எல்லாத்தையும் மாத்தி காட்டுறேன் மாமா, இன்னைக்கே அந்த பொய் கேஸ வாபஸ் வாங்குறேன். ஊர் பஞ்சாயத்தை கூட்டி நான் தான் தப்பு பண்ணேன்னு எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்கிறேன். உங்க அப்பா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். இதுக்கு மேல ஒரு பொண்ணால என்ன பண்ண முடியும் என்று சவால் விடுகிறாள். சரவணன் அமைதியாகிறான். அவளது கண்களில் தெரிந்த அந்த தீவிரம் அவனை யோசிக்க வைக்கிறது. நீ இதெல்லாம் பண்ணினாலும் பழையபடி உன்னை என்னால நம்ப முடியுமான்னு தெரியல மயில். கண்ணாடி உடஞ்சா ஒட்ட வைக்கலாம், ஆனா விரிசல் அப்படியேதான் இருக்கும். நம்ம உறவுல விழுந்த விரிசலை எதைக்கொண்டும் மறைக்க முடியாது என்று நிதானமாகச் சொல்கிறான். அந்த நேரத்துல வெளியே மாணிக்கத்தின் குரல் கேட்கிறது. மாப்பிள்ள, கோபப்படாதீங்க, என் பொண்ணு செஞ்சது தப்புதான், அதுக்கு தண்டனையா அவளை எங்கேயாவது துரத்தி விடாதீங்க, ஒரு அரை மணி நேரம் யோசிச்சு பாருங்க என்று சொல்ல சரவணன் ஒரு பெருமூச்சோடு கட்டிலில் அமர்கிறான். அறையில் நிசப்தம் நிலவுகிறது. மயில் ஒரு ஓரத்தில் மௌனமாக அழுது கொண்டிருக்க சரவணன் தன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் என்கிற குழப்பத்தில் ஆழ்ந்து போகிறான். சரவணன் மயிலை மன்னித்து ஏற்றுக்கொள்வானா அல்லது தன் முடிவில் உறுதியாக இருப்பானா என்பதை பார்க்க நீங்கள் ஆவலாக இருக்கிறீர்களா? அடுத்து என்ன நடக்கும் என்று பார்ப்போம்.
சரவணன் அமைதியாக அமர்ந்திருப்பதைப் பார்த்த மயில், இதுதான் சரியான சமயம் என மெதுவாக அவன் அருகில் சென்று அமர்கிறாள். மாமா, நம்ம கல்யாணமான புதுசுல நீங்க என்கிட்ட ஒன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? மயில், இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வரல, இன்னொரு பொண்ணா வர்றேன்னு சொன்னீங்க. ஆனா நான் அந்த பொண்ணா இருக்க தவறிட்டேன். பெத்தவங்க பேச்சைக் கேட்டு உங்க அன்பை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் என்று பழைய நினைவுகளை பகிர்கிறாள். சரவணன் எதையும் பேசாமல் தரையை பார்த்தபடி இருக்கிறான். மயில் தொடர்கிறாள். நிஜமாவே எனக்கு உங்களை விட்டும் அந்த வீட்டை விட்டும் வர இஷ்டமே இல்ல மாமா. ஆனா அம்மா, இப்படி செஞ்சாதான் அவங்க பயந்து உன்னை நல்லா வச்சுப்பாங்கன்னு சொல்லி என் மூளையச் சலவை பண்ணிட்டாங்க. நான் படிப்பு அறிவு இல்லாதவளா போயிட்டேன். அதான் எது சரி எது தப்புன்னு தெரியல. திடீரென சரவணன் நிமிர்ந்து அவளை பார்க்கிறான். படிப்பு இல்லைன்னு சொல்லாத மயில், உன்னை விட சின்ன வயசு சுடருக்கு இருக்கிற அறிவு உனக்கு இல்லாம போனதுதான் இங்க பிரச்சனை. அவ எவ்வளவோ தடுத்தும் நீ கேட்கலையே. இப்போ மட்டும் ஏன் இந்த ஞானோதயம்? கேஸ் உங்க கைமீறி போகுதுன்ன உடனே பயத்துல வர்றியா, இல்ல நிஜமாவே வருத்தப்பட்டு வர்றியா என்று நேருக்கு நேராக கேட்கிறான். பயமில்ல மாமா, பாசம் என்று மயில் அவன் கையைப் பிடிக்கப் போகிறாள். சரவணன் சட்டென்று கையை இழுத்துக் கொள்கிறான். தொடாத மயில், இந்த 1 மணி நேரத்துல எல்லாம் மாறிடாது. நீ சொன்ன மாதிரி ஊர் முன்னாடி மன்னிப்பு கேட்கறது, கேஸ வாபஸ் வாங்குறது, இதெல்லாம் முதல்ல நடக்கணும். அதுக்கப்புறம்தான் யோசிக்கவே முடியும். சரவணன் எழுந்து கதவை நோக்கி நடக்கிறான். இப்போ நான் கிளம்புறேன். என்னை தேடி எங்க அப்பா கடைக்கு வந்திருப்பாரு. நான் அங்க இல்லன்னு தெரிஞ்சா பதறி போயிருவாரு. என்னை வழிவிடு என்கிறான். மயில் ஓடிப்போய் கதவை சாத்தி, மாமா, ஒரே ஒரு நிமிஷம், நீங்க போங்க, நான் தடுக்கல. ஆனா உன்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க, அது போதும் நான் உயிர் வாழ என்று கண்ணீர் மல்க கெஞ்சுகிறாள். சரவணன் கதவருகே நின்று சிறிது நேரம் யோசிக்கிறான். அவனது மௌனம் மயிலுக்குள் ஒருவித பயத்தையும் எதிர்பார்ப்பையும் உருவாக்குகிறது. மெதுவாக திரும்பி அவளை பார்த்து, மன்னிக்கிறது என் கையில் இல்ல மயில். எங்க அப்பா அம்மா தம்பிங்க எல்லார் மனசும் ஆறணும். அவங்க உன்னை ஏத்துக்கிற அன்னைக்குத்தான் என் மன்னிப்புக்கு அர்த்தம் இருக்கும். அது வரைக்கும் நீ மயிலாவே இரு. பாண்டியன் ஸ்டோர்ஸ் மருமகளா மாற முயற்சி பண்ணாத என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென கதவை திறந்து வெளியேறுகிறான். வெளியே மாணிக்கம் ஆட்டோவோட காத்திருக்கிறார். சரவணன் அவரை ஒரு முறை முறைத்து பார்த்துவிட்டு, பெரியவரே, நீங்க செஞ்சதுக்கு போலீஸ்ல புகார் கொடுத்திருக்கலாம். ஆனா மயிலோட அப்பாங்கிற ஒரு காரணத்துக்காக விடுறேன். இன்னொரு தடவை இப்படி நடந்தா மரியாதையே வேற என்று எச்சரித்துவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறான். சரவணன் போன திசையையே பார்த்தபடி மயில் வாசலில் நிற்கிறாள். மாணிக்கம் அவளருகே வந்து, என்னம்மா சொன்னான் மாப்பிள்ள என்று கேட்கிறார். அவர் மனசுல இன்னும் கோபம் குறையலப்பா, ஆனா என்னை சுத்தமா வெறுக்கலன்னு மட்டும் புரியுது. கண்டிப்பா நான் இழந்த வாழ்க்கையை மீட்டெடுப்பேன் என்று மயில் உறுதியோடு சொல்கிறாள். சரவணன் வீட்டிற்குச் சென்றதும் அங்கு பாண்டியனும் மற்றவர்களும் அவனை பார்த்து என்ன கேட்பார்கள்? மயில் சொன்னது போல கேஸ வாபஸ் வாங்குவாளா என்று பார்ப்போம். சரவணன் விறுவிறுவென தன் கடைக்கு வந்து சேருகிறான். அங்கே பாண்டியன் பதற்றத்துடன் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருக்கிறார். சரவணனைக் கண்டதும், எங்கடா போன? வண்டியைக் காணும், போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு, என்னாச்சு என்று படபடப்புடன் கேட்கிறார். சரவணன் எங்கே நடந்த உண்மையைச் சொன்னால் அப்பா மீண்டும் மயிலின் குடும்பத்தோடு சண்டைக்கு போய்விடுவாரோ என்று பயந்து, இல்லப்பா, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, போன்ல சார்ஜ் தீர்ந்துடுச்சு, அதான் வர லேட் ஆயிடுச்சு என்று ஒரு பொய்யைச் சொல்லிச் சமாளிக்கிறான். ஆனால் அவன் முகம் வாடியிருப்பதை பார்த்து பாண்டியனுக்கு ஏதோ சந்தேகம் எழுகிறது. அதே சமயம் மயிலின் வீட்டில் அவள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறாள்.